Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு 3D ஜூம் ரீல்ஸ் வீடியோ எடிட்டிங்கு நம்மளோட மொபைலில் அதுவும் விஎன் ஆப்பையும் கேப்கட் அப்ளிகேஷனை வச்சு எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோ புரியும். ஸோ எப்படி நீங்கள் எடிட் பண்ணுறத பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னை ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இட்ஸ் ஃப்ரீ மேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணும் போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நம்புகிறேன். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட கேப்கட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட கேப்கட் அப்ளிகேஷன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுற கேப்கட் அப்ளிகேஷன் லிங்க்கே கொடுத்துட்டேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வீடியோஸ், ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அத்தனை ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து 4.05 கரெக்டாக அந்த ரேஞ்சுக்கு செட் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோவும் ஓகே, எல்லா ஃபோட்டோ வந்து பக்கா வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து எண்டிங்கில் வந்து உங்களுக்கு கேப்கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட வாட்டர் மார்க் இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் கூட போய்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா ஸ்டைலுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ். நீங்கள் கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு VPN எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அண்ட் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு VPN பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். கேப்கட் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னா கேப்கட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அண்ட் அந்த VPN கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன் வரும், என்னென்ன ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக ஒரு சில ஐடியாவோட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அந்த ஸ்டைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து VPN கனெக்ட் பண்ணியிருக்கணும் அண்ட் நெட்டும் ஆனில் இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் ஸ்டைல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் VPN, நெட்டு ரெண்டுமே ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 3D ப்ரோன்னு இருக்கும், அதாவது 3D ஜூம் ப்ரோன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு 3D ஜூம் ப்ரோ கிளிக் பண்ணுறேங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கும் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, பக்கா வந்து 3D ஜூம் ஆகுது. பட் இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080pன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்களேன், சேவுக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த இடத்துல தெரியுதா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் கேட்கும். ஸோ ரெசல்யூஷன் வந்து 180pலே விட்டுருங்க. கீழே இருக்குல்ல ஃப்ரேம் ரேட், அதுவும் 30லே இருக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே சேவ்ன்னு இருக்கும். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க VN அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த ஓமுக்கு பக்கத்தில் குட்டியாக ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இந்த ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் கேப்கட்டில் ஒரு வீடியோ சேவ் பண்ணிங்களே, இப்போது அந்த வீடியோ வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த வீடியோ தான் வந்து நம்ம இப்போ கேப்கட்டில் எடிட் பண்ண வீடியோ. இந்த வீடியோ கரெக்டாக கொஞ்சமாக நீங்கள் ஓட்டும் போது, அதாவது கொஞ்சம் ப்ளே பண்ணும்போது
ஒரு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக ஒரு ஃபோட்டோ எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். எப்படி சொல்கிறதுனா கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கே முடியுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல முடியுதுன்னா கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுன்னு சொல்லிட்டு சிசர் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வந்து ஃபோட்டோ வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போது ஆல்ரெடி நம்ம கேப்கட்டில் வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், பிரித்து விட்றோம், ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணி விட்றோம். ஸோ கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஃபோட்டோயும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோவும் கரெக்டாக ஒரு இதில் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ கரெக்டாக ஒரு ஃப்ரேமில் இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். கரெக்டாக 5 ஃபோட்டோவையும் 5 இதுவும் பிரிச்சிருக்கேன். 5 பிளாக்காக வந்து பிரிச்சாச்சு. பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணுங்களேன். இங்கே உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதாவது 2 ஃபோட்டோக்கும் சென்டரில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசால்வ்னு சொல்லிட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் இருக்கும். கரெக்டாக வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் தெரியுதா? அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து கிளிக் பண்ணுறங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.80 செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸை செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. சேம் அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோக்கு வந்து சேம் அதே ட்ரான்சாக்ஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். கடைசியாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது விஎனோட வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு டெலீட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து டெலீட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்டில் ஸ்க்ரோல் பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சென்டரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணுறங்க. 0.20 செகண்ட்ஸ் செட் பண்ணுறங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது இல்லை ப்ரோ எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லை ப்ரோ கொஞ்சம் கம்மி பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ லைட்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா இதில் உங்களுக்கு ஸ்பீடுன்னு இருக்கும். கீழே பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், மேலே பார்க்காதீங்க, கீழே பாருங்கள், ஸ்பீடுன்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கர்வ் இருக்கா? அது வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்டிங் அப்போது கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ஸோ அதை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டில் செட் பண்ணுறேன், கொஞ்சம் ஹையாக. அதே மாதிரி அடுத்தது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து அப்படியே விட்டுலாம், நார்மலாக இருக்கட்டும், கொஞ்சம் ஸ்லோ மோஷனாக வரட்டும். தேர்டை விட்டுட்டு ஃபோர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹை எடுத்துங்க. அதே மாதிரி ஃபிஃப்த்து முடியும் போதும் கொஞ்சம் ஹையாக வரட்டும். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன்று மேலே, செகண்டு தேர்டு லைட்டாக கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் இருந்தால் போதும். அதே மாதிரி ஃபோர்த்து ஃபிஃப்த் வந்து கொஞ்சம் ஹையில் இருந்தால் தான் அப்போ ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸோ இமேஜ் வேறு லெவலாக இருக்கும். இப்போ டிக் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ ஸ்பீடுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஹை, செகண்டு தேர்டை விட்டுருங்க. தேர்டு விட்டுட்டு ஃபோர்த்து ஹை, ஃபிஃப்த்தும் ஹை. இப்போ டிக் பண்ணிடுறேன். இதே மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணுங்கள். ஓகே, ஓரளவு பக்கா முடிச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு மியூசிக் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்னு இருக்கும், ஆட் மியூசிக்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஆட் மியூசிக், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மியூசிக்கை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ உங்கள் லைப்ரரியில் இருக்க எல்லா மியூசிக்கும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் ஆட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் சொல்லிட்டு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.7K இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக வந்து 4Kக்கு செட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் எம்பிஎஸ்ன்னு இருக்கும், எஃப்பிஎஸ் அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து நார்மலாக 30ல் செட் ஆகிருக்கும். அது வந்து ஃபுல்லாக ஒரு 60 ஃப்ரேம் பர் செகண்ட்ஸ் செட் பண்ணிவிடுங்க. அகெயின் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட் ரேட்டுன்னு இருக்கும். பிட் ரேட் எதுவும் அது நார்மலாக இருக்கட்டும், பிட் ரேட் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கீழே இருக்க அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரத்தை சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி கொஞ்சம் கூட கம்மியாகுது. இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ போட்டு லைக்ஸ் சும்மா பிச்சுக்க வச்சுங்க.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிவிக்க விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. டவுட் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, tada, bye bye from SD. Yo, microphone check, make it a microphone check. Give it a microphone, I make the microphone dead. Don't step to me, newbie, I could truly be moody. I could've played the fucking Grinch in the movies. I've been a part-time shadow cat, part-time. That is not a guy that I would ever wanna try to battle rap. Snap, crackle, pop, mind fried to a crisp. Make an MC into a wide-eyed lunatic.